பிதாசுடன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கூடி வர செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு எங்களோடு நடக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிளைகளாக நாங்கள் படர நீங்க கிருபையா எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல அனுகூலமாக இருக்கீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்குது, எங்களோட நாட்களை நீடித்து கொடுத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 மாதங்களும், இந்த வருடத்திலும் 5 மாதங்களும் அன்னின் மணி போல் எங்களை காத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சோதனைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதை மேற்கொள்ள செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுனீங்க, ஞானத்தை கொடுத்திருக்கீங்க, பலத்தை கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. அப்பா, உங்களுடைய கரங்களை வரைந்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற மாட்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, நீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர், திருப்பி தர ஒன்றும் இல்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர்,
திருப்பித் தர ஒன்றும் இல்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி ஏசப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. எத்தனையோ முட்கள் நிறைந்த பாதையை கடக்கும் போது எங்களோட கூட சேர்ந்து நடந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இருள் நிறைந்த பாதையை கடக்கும் போது எங்களுக்கு வெளிச்சமா வந்து உதவுனீங்களே, நன்றி ஏசப்பா. வழி தெரியாத பாதையில நடந்தப்ப வழியை காட்டி எங்களை ஆசீர்வதித்து கூட்டிட்டு வரீங்களே, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த மீட்டிங் மூலமா எங்களை வழி நடத்துறீங்களே, நன்றி ஏசப்பா. உங்க வார்த்தையை கொடுத்து உங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க உதவி செய்றீங்களே, நன்றி ஏசப்பா. இதை நடத்துற பிரதர் ஜெனிஃபர் அவங்க ஃபேமிலி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களை சேர்ந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இங்க வர்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையால நிரம்பி அவங்க இந்த இடத்த விட்டு இந்த மீட்டிங்கை விட்டு செல்ல அவங்க அப்பா, நீங்க இங்க வந்து பேசுற ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. பா, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க வந்து கூடி வந்து எங்களை பாட வைத்து செய்தி கேட்க வைத்து கிருபையா எங்களை வழி நடத்துறீங்க. எங்க ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாரையும் உமது கரத்துல ஏந்தி பாதுகாத்து கொண்டு வரீங்க. நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஏகோவாயிரே நாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துரத்தையில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா.
அப்பா, நீங்க பேச போகிற பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை மறைத்து நீங்க பேசுங்க. உங்க வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏந்தி தாங்கி தப்புவித்து வழிநடத்த வல்லவரே. அப்பா, எங்களை எல்லாரையும் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறோம். எஸ்அப்பா, நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முனையையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ ரூபி ஃபார் லீடிங் வர்ஷிப். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். கடந்த வாரங்களில் தேவனை குறித்தும் அவர் செய்கிற காரியங்களை குறித்தும் நாம் படித்தோம். ஆரம்பத்திலே இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் படித்தோம். முதலாவது சத்தியம் என்றால் என்ன, ஏன் நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக நாம் தேவனை பற்றி ஆழமாய் படித்தோம். அவருடைய ஹோலினஸ், அதாவது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அதை குறித்து நாம் ஆழமாய் படித்தோம். தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடை குறித்து நாம் படித்தோம். காட்ஸ் ஜஸ்டிஸை குறித்து நாம் படித்தோம். அது பின்பதாக காட் சால்வேஷன் பிளான், அதாவது ரட்சிப்பின் திட்டம், ரட்சிப்பின் உபதேசத்தை குறித்து பல வாரங்களை நாம் படித்தோம். இப்பொழுது காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப்பை குறித்து நாம் படிக்க போகிறோம். அதாவது தேவன் நல்லவர், பரிசுத்தர், அவர் நீதியுள்ளவர், அவர் ஹீஸ் ஆம்னிசியன்ட், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், இஸ் ஆம்னி பொட்டன்ட், அவர் சர்வ வல்லவர். இப்படிப்பட்ட தேவன் உலகத்துல ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஆனா அந்த உலகத்துல பாருங்களேன், பலவிதமான தீமைகள் இருக்கிறது. தீமைகள் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் சுய சித்தத்தினால் இருக்கிற மனிதன் இருக்கிறான், இன்னொரு பக்கம் அந்த சுய சித்தத்தினால் அநேக தீமைகள் வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கிறது. தேவன் உண்டாக்கின உலகம் ஒரு பக்கம் இருக்கிறது. பாவம் செய்து கீழே விழுந்த பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான். இது எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்து இதன் மத்தியிலே தேவன் செயல்படுகிறார், இல்லையா? இட்ஸ் a டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட் தான், கொஞ்சம் கஷ்டமானது தான். வண்டியில நீங்க போகும் பொழுது ஒரு பக்கம் ஒருத்தர் கத்திக்கிட்டே வராங்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஒருத்தங்க பேசிக்கிட்டே வராங்க, இன்னொரு பக்கம் ஏதோ ஒருத்தங்க பாடிக்கிட்டே வராங்க. நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க ரேடியோல அப்படின்னா உங்களால கேட்க முடியாது. ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். டிரைவிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது நம்மளால ஒரு சரியான பாதையில போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கர்த்தருக்கும் இதே சுச்சுவேஷன் தான். பாத்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட் தான். டிஃபிகல்ட் பீப்புள், காட் இஸ் டீலிங் வித் டிஃபிகல்ட் பீப்புள், காட் இஸ் டீலிங் வித் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ், காட் இஸ் டீலிங் வித் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ். இட்ஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், நினைச்சு பார்க்கும் பொழுது நம்மளோட கூட இருக்கிறவங்களே நமக்கு இடரலா இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சில ரிலேஷன்ஷிப்பும் பாருங்க, நமக்கு சில நேரம் இடரலா இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். இதன் மத்தியில நம்ம எப்படி செயல்படுறத நம்மளே தவிச்சு கொண்டிருப்போம். அது மாதிரிதான் பாருங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரியதான ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப், அவருடைய மகத்தான கிரியை என்ன பண்ணுகிறதுனா நம்மை நடத்துகிறது. அவர் அப்படியே ப்ராப்பரா செய்கிறார். காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்லி. அவர் என்ன பண்றார், எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப், தேவனின் கர்த்தருடைய மகத்துவமான கிரியை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிரியெல்லாம் பார்த்துட்டு தேவனுக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு he surrenders his life completely. அதே மாதிரிதான் ஏசாயாவா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, ஐயோ ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்பதாக, அவருடைய மகத்தான கிரியைகளுக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சரண்டர் பண்ணிடுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது பெரிய கான்பிடன்ஸ் பாருங்களேன். ஒருவேளை நம்மளால இந்த ப்ராஜெக்டை பெர்ஃபெக்டா செய்ய முடியாது, நமக்கு என்ன பண்ணுகிறது, ரொம்ப டிஃபிகல்ட் பீப்புள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சம்டைம்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம இடறி விழுந்துடுறோம், நம்ம எதையாவது சொல்லிடுறோம், ஏதாவது பண்ணிடுறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அதையும் நன்மையா மாத்தி எப்படியாவது கொண்டு வந்துடுறாரு. அதையும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா பண்ணி கொண்டு வர்றாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப் இன் அவர் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா எல்லாமே பாருங்களேன், கர்த்தர் நன்மைக்கு எதுவாக செய்து முடிக்கிறார். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்க போறேன். என்னன்னா, தீமை
ஏன்னா ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா தீமை உலகத்துல இருக்கிறது இல்லையா? தெர் இஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீமையை குறித்து கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரத்திலையும் ஃபியூச்சர்லையும் ஹவு காட் இஸ் டீலிங் வித் ஈவில், ஹவு காட் டெல்ட் ஈவில் அப்படின்றதை குறித்து நாம் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரி காட் அண்ட் தி ஆரிஜின் ஆஃப் ஈவில், தேவன் ஒரு பக்கம் இருக்கிறார், தீமையின் ஆரம்பம் வருது. எங்க இருந்து தீமை வந்துச்சு? தேவன் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தானே படைச்சாரு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. எங்கிருந்து இந்த தீமை வந்தது? அதை குறித்து இன்னைக்கு நாம் கொஞ்சம் வேதத்துல இருந்து ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது பாடுகிற நான் மரண இருளின் ம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த வசனம் தானே பிரதர்? கரெக்ட் தான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Praise the Lord. தாவீது சொல்றாரு பாருங்க, he is acknowledging the presence of evil. ஈவில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தீமை இருக்குது. தீமைக்கு நம்ம தேடி போக தேவையில்லை. இட்ஸ் ரெடி டு டேக் ஓவர் அஸ். கரெக்டா? நம்ம ஏதாவது தண்ணி வெளியில குடிச்சிட்டா போதும், நமக்கு என்ன வந்துடுது? ஏதோ உடல் நலம் குன்றி ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வந்துடுது சரீரத்துல இல்லையா? இருளுக்கு தான் இருள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கிறது. கேண்டில் நம்ம தான் போய் என்ன பண்ணணும்? லைட் பண்ணி வச்சு, லைட்டை போடுங்க, 1000 வாட்ஸ் பல்பை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருளை அகற்ற வேண்டியதா இருக்கிறது. அப்ப தெர் இஸ் ஈவில் அரௌண்ட் அஸ். அதை நம்ம எல்லாமே ஒத்துக்கிறோம் இல்லையா? நமக்கு எத்தனை நம்ம டிவியில நியூஸ் பார்த்தா தெரிகிறது, பேப்பர்ல படிச்சா தெரிகிறது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஈவில். த வேர்ல்ட் இஸ் ஃபில்டு வித் ஈவில். அதை நம்மளால மறுக்க முடியாது. பாருங்க, தாவீது சொல்றாரு, even though I walk through the valley of the shadow of death. The valley of shadow of death it's definitely there. I will fear no evil அப்படின்றார். ஆனாலும் நாம் பயப்படுகிறது இல்லை. நம்ம ஆக்சுவலா நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தடுக்கி விட்டு விழுந்துடலாம், வேலை செய்யும்போது கையை வெட்டிக்கலாம், எது வேணா நடக்கலாம் நம்ம சுற்றி இல்லையா? நமக்கு கால் உடைஞ்சு போகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை அவ்வளவு பத்திரமா பாதுகாத்துட்டு வருகிறார். சம்டைம்ஸ் சில காரியங்களை அனுமதிக்கிறார், அதுவும் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இது ஒழுங்கா பண்ண தெரியலையே, இப்படி பண்றீங்க நீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் நம்ம சம்டைம்ஸ் கொஸ்டின் பண்றோம். ஆனா we don't know how much of evil God is protecting us from, right? God is protecting us and surrounding us so much, and he's preventing us from getting into those evil. நமக்கு அது தெரியாது. சம்டைம்ஸ் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார், நம்ம போயிடுறோம். சில டைம்ஸ் நம்முடைய சுயத்தினால சில காரியங்களை செய்கிறோம், போயிடுறோம். ஆனாலும் அதுல இருந்து கர்த்தர் கொஞ்சம் மாற்றி கொண்டு வருகிறார். பட் the truth of the matter is there is evil around us, all over. ஆனாலும் கர்த்தர் பாருங்களேன் எப்படி நடத்துகிறார். தாவீது என்ன சொல்றாருன்னா, I fear no evil because you are with me. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய கோலும் நம் தடியும் நம்மை தேற்றுகிறது. அதனால என்ன பண்றோம்னா நம்ம தைரியமாய் முன்னே செல்லுகிறோம். ஓகே, வாட் இஸ் ஈவில்? ஈவில்னா என்ன? தீமை. அது என்ன? பெயர் காரணம் கூறுக அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? how would you define evil? என்னப்பா அது எக்ஸாம் கொஸ்டின் மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? சில நேரத்துல ஈவில் மனுஷனாவே இருக்காங்க. ஆமா. லாஸ்ட் செமஸ்டர்ல ஒரு கோர்ஸ் எடுத்தேன், அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், டிஃபைன் ஈவில் அப்படின்ட்டாங்க. எப்படி ஈவில் சொல்றது? ஓகே, how do you define darkness, or how do you define cold? ஈவிலுக்கு, அதாவது தீமைக்கு தனித்துவம் உண்டா? இல்ல இது இல்லைன்னா இது தீமை அப்படி சொல்ல முடியும்? சமாதானமே இல்லாம, மகிழ்ச்சியே இல்லாம, in the absence, right? இது இல்லைன்னா அது நன்மை இருந்துச்சுன்னா ஓகே, அது இல்லைன்னா என்னது? தீமையா இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா செயின்ட் ஆகஸ்டின் சர்ச் ஃபாதர் அவர்
5th செஞ்சுரியில என்ன சொன்னார்னா பிரைவாட்டியோ போனி அப்படின்ற லாட்டின் வேர்ட். பிரைவாட்டியோ போனி அப்படின்னா தி ஆப்சன்ஸ் ஆஃப் குட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தீமைன்னு ஒரு உலகத்துல கிடையாது. உண்மையாலுமே there is no தீமைன்றது வந்து எப்படி என்ன சொல்றாருன்னா it doesn't have a own status. ஆனா when we fall short, அதாவது நன்மையிலிருந்து கொஞ்சம் குறைவுபடும் பொழுது அது என்னவா மாறுகிறதுனா தீமையா மாறுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அததான் செயின்ட் தாமஸ் ஆக்வினாஸும் சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகிய for all have sinned and fallen short of the glory of God. அதாவது God's standard. God is absolutely good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய நன்மையிலிருந்து குறைபடுகிற எதுவா இருந்தாலும் என்ன ஆயிருதுன்னா தீமையா தான் மாறுகிறது. தேவன் காட் ஸ்டாண்டர்ட். எவ்ரிபடி ஹஸ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். ஒரு கப்பு ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாகுது, ஃபுல் கப் தான். அது கம்மியாகும் பொழுது என்ன சொல்லும், ஓகே காலி ஆயிடுச்சு, அங்க வந்து இட்ஸ் நாட் ஃபுல் எனிமோர் அப்படின்றது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் குட். அதே தான் ஹீட் அண்ட் கோல்டு. கோல்டுன்னு தனியா கிடையாது, இட்ஸ் a relative term. If it's absence of heat, it is called cold. அதே மாதிரி தான் டார்க்னஸ் அண்ட் லைட். டார்க்னஸ்ன்னு ஒன்றும் கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். கொஞ்சம் லைட் மங்கி எரியுதுன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கு பிரதர் ரூம்ல அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ வேதத்தின்படி பார்க்கும் பொழுது இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஈவிலா இருக்கிறது, தீமை. அப்ப பாத்தீங்கன்னா தீமை வந்து எப்படி இருக்குன்னா ஆதாமியவால பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்னப்படுகிறது, ஒரு நன்மைகள் குறைவுபடும் பொழுது அது தீமையாய் மாறுகிறதை நான் பார்க்கணும். நம்ம செய்ய வேண்டியதை நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, now you're all familiar with what is evil. ஓகே, அடுத்து போகலாம். when did evil originate and from where? எப்பங்க உண்டாச்சு ஃபர்ஸ்ட் evil? கடவுள் உண்டாக்குனாரா தீமைய? அதுதான் ஏவாள் பழத்தை சாப்பிடும் போது சாத்தானின் வார்த்தையில விழும்போதே தீமை உருவாயிடுச்சு. தீமை உருவாயிடுச்சு. வெரி குட், குட் ஆன்சர். கரெக்ட் தானே இல்லையா? தேவன் ரூபீஸ் பிரிங் அப் வெரி குட் பாயிண்ட். என்னன்னா தேவன் ஆதியில என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கி ஒவ்வொரு நாளுக்கு உண்டாக்குனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு தேவன்? அது நல்லது நல்லது என்று கண்டார். அப்போ காட் கிரியேட்டட் எவ்ரிதிங் குட். ஓகே, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? இங்க கீழே இருக்கு. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது for every creation of God is good, nothing that is received with thanksgiving should be rejected அப்படின்னு சொல்லி சொல்றாரு. every creation of God is good. அது நம்ம பார்க்கிறோம்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்புறம் ஒவ்வொரு நாள் அந்த 6 நாள் உண்டாக்குறார். 6ஆவது நாள் என்ன சொல்றாரு, மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த பின்பதாக அது மிகவும் நன்றாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா மனுஷன், இதான் ஃபர்ஸ்ட் டைமா நாட் குட் அப்படின்ற வசனம் வந்து பைபிள்ல வருது. எங்க வருதுன்னா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, நாட் குட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப குட் அண்ட் நாட் குட்டுக்கு ஒரு கம்பேரிசன் பாக்குறோம்ல. ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது. என்ன குறைவுபட்டுச்சு அந்த நாள்ல? ஆதாம் உண்டாக்குனதுக்கு அப்புறம் யாரு இல்ல அங்க? who is missing in the picture? Eve is missing in the picture. So அப்ப பாருங்களேன், பிரைவேஷன் ஆஃப் குட் இல்ல, அங்கேயும் ஒரு பிரைவேஷன், அதாவது absence of somebody is not good இட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏவாள் அங்க இல்ல. அதை வந்து தேவன் காண்பிக்கிறதுக்காக மனுஷனுக்கு தனிமையை அனுமதிக்கிறார் இல்லையா? தனிமையை அனுமதிக்கும் பொழுது he wants to make a point to man. அப்படின்ற போது அங்க ஏவாள் வந்ததுக்கு அப்புறமா இட்ஸ் வெரி குட் அப்படின்றார் இல்லையா? அது மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று கர்த்தர் காண்கிறார். அப்ப அந்த பிரைவேஷன் ஆஃப் குட் இஸ் ஈவில் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப God is to make a point, sometimes God would allow இல்லையா? சம்டைம்ஸ் நமக்கு வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக என்ன பண்றாரு கர்த்தர், நமக்கு ஒரு தனிமைன்றது வந்து
ஒரு ஐசோலேஷன் அப்படின்றது என்னன்னா, செப்பரேஷன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஈவிலுடைய கான்செப்ட் தான் இல்லையா? ஹெல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நரகம் என்னன்னு பாருங்க. இட்ஸ் a செப்பரேஷன் ஃப்ரம் காட். இட்ஸ் an ஐசோலேஷன். அது வந்து ஒரு படுத்தப்படுகிறதான ஒரு நிலைமை. இதெல்லாம் சம்டைம்ஸ் ஆண்டவர் அனுமதிக்கிறார். although he is not the author of it, but God is allowing it to happen so that man can realize, okay, இது good, this is good அப்படின்னு. இப்ப ஈவிலே உலகத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஈவிலே உலகத்துல இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க, கவலைக்கணி எதுவுமே இல்லை. இப்ப உலகத்துல இருக்கும் பொழுது ஈவிலே இல்லைன்னா I நம்மளுடைய cannot எப்படி? தேவனுடைய நன்மையை ருசிச்சு பார்க்கறதுக்கு புரியாம போயிடும். கரெக்ட் இல்லையா? ஆமா, யோசிச்சு பார்க்க நமக்கு இதோட அருமை தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டித்து வளர்க்கிறோம் சம்டைம்ஸ் குழந்தைங்களை. இல்லைன்னா நம்ம சொல்றோம். அப்ப நமக்கு அதோடைய வேல்யூ வந்து தெரியாம போயிடும். இட்ஸ் an important திங். although God is not the author of evil, அவர் தான் அவர் உண்டாக்கல. பட் அது வந்து அவர் பயன்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டு ஹெல்ப் அஸ். அது இல்லைன்னா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், சில கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிறது. அது வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா தேவனுடைய நன்மையை ருசிக்கிறதற்கு அது ஒரு ஏதுவா இருக்கிறது. ரூபி ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, சோதனையை கொடுக்கறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம். அதுக்கப்புறம் அந்த முதல் பாடல்ல பார்க்கும் பொழுது, நீங்க மாறாவே என்ன பண்ணீங்க, மாறாவில் எங்களுக்கு வந்து வச்சிங்க. ஆனா உம்முடைய கிருபையை, உங்களுடைய நன்மையை, உங்களுடைய இனிமையை ருசிக்க பண்ணீங்கன்ற ஒரு பாடலை நம்ம பாடணும். ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் காட் அலோவ்ஸ் அஸ் டு கம் டு மாரா. காட் அலோவ்ஸ் அஸ் டு கம் டு த ரெட் சி. பட் அது வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, அப்படியே விட்டுட்டு பாதியில அசைன்மெண்ட்டை விட்டுட்டு போறதில்ல. அப்புறம் என்ன பண்றாரு கர்த்தர், அதை ஃபுல்லா முடிச்சு காண்பித்து நன்மையான காரியங்களை காண்பிக்கிறார். அப்ப in order to make good more pronounced, God allowed evil அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப ஒரு பிக்சர் வரையும் பொழுது, இந்த பிக்சர்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் பிரைட்டா அந்த பார்டர் போடுவாங்க, சம்டைம்ஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கும். அந்த ஹோல் பிக்சரை நீங்க பார்க்கும் பொழுது அது நல்லா தெரிகிறது. ஆனா ஒரு இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பாருங்களேன். மோனோலிசா பெயிண்டிங் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் ஜூம் பண்ணி பாருங்க. என்னப்பா இதுல டசன்ட் மீனிங்லெஸ்ஸா இருக்குது, ரொம்ப என்ன கிறுக்கி வச்சிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த ஃபுல் பிக்சர் பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பிகாஸ் இட்ஸ் கான்ட்ராஸ்டிங், ரைட்? இந்த டார்க்னஸ், லைட், அப்புறம் அந்த கலர், அது வந்து நம்ம கான்ட்ராஸ்டா இருக்கிறது. ஸோ வேர் டிட் ஈவில் ஆரிஜினேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்கிறாங்க. அவங்க வந்து தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக உண்டாக்குனார். ஆனா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, they fallen short of the glory of God அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, that is good. ஆனா is that where the evil originate first time? நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இங்க வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப தேவன் சிருஷ்டிக்கிறது எல்லாமே நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா? எல்லாமே நல்லதுதான், கரெக்டா? ஆனா அவர் சிருஷ்டித்த அடுத்த வசனமே பாருங்களேன், 1-2ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். என்ன ஆண்டவர் வந்து உண்டாக்குனதெல்லாம் நல்லதா இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுன்னு பார்த்தா, 2ஆம் வசனத்திலேயே இட் இஸ் நாட் குட்ன்ற மாதிரி வருதே. பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கிறதே, இட்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் இல்லையா? ஒழுங்கின்மை. whatever God is creating, it's in order. But whatever God created, the next verse says, பூமியானது ஒழுங்கின்மையும், it's out of order and it void, வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, why this void, why this disorder, why this darkness in God's creation? அங்க சாத்தானுடைய ஆ, ஆளுகை இருந்ததுனால, ம், அந்த இடத்துல அவன் இருந்ததுனால. good, very nice. Straight to the point வந்துட்டாங்க சிஸ்டர். வெரி நைஸ் சிஸ்டர். அதாவது ஆண்டவர் உண்டாக்கி இல்லையா, எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக தான் உண்டாகிருக்காரு. அப்ப something should have happened, right? Even before he created.
Even before the Garden of Eden, something should have happened. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. Bible doesn't talk about it very in detail, but we know that the earth is very old, right? Earth is very old. ரொம்ப வருஷமா இருக்கிறது. என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது. Why there was disorder? But we know that God brings order from disorder. We know that God brings perfection from void. God brings light from darkness. இதெல்லாம் நமக்கு அவர் தீமை என்ன பண்றார், நன்மையாய் மாற்றுகிறார் இல்லையா? நம்ம ஜோசப் பழைய ஏற்பாடுல என்ன சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்ப God is really, God enjoys doing this. என்னன்னா, God is transferring all the bad things into good things. இல்லையா? நம்ம குப்பைகளை என்ன பண்றோம்னா, அந்த அழுகிய பொருட்கள்லாம் எடுத்து காம்போஸ்டா போடுறோம். அது என்ன பண்ணுது, நன்மையா மாறி செடிகளுக்கு உரமா மாறிடுது இல்லையா? அப்படித்தானே மாறுகிறது. ஸோ அதுவே என்ன சொல்லுதுன்னா, காட்ஸ் நேச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. காட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எவ்ரி பேட் திங்ஸ் இன்டு குட். ரெவலேஷன் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், தீமைகள் யாவையும் மாற்றுகிறார், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார், கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறார். இனி கவலை இல்லை, இனி வருத்தம் இல்லை, வேதனை இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது இந்த உலகத்துக்கு முன்பதாக. Evil was there even before Eden. Yes, நம்மளுடைய மனிதர்கள் இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறமா, எஸ், ஆதாம் ஏவாளுக்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால இந்த உலகத்துல ஈவல் வந்துருச்சு. போத் நேச்சுரல் ஈவில் as well as moral evil. moral evilனா மனிதர்கள் உண்டாக்குகிற தீமைகள். நேச்சுரல் ஈவில் பூகம்பத்திலிருந்து, புயல்ல இருந்து, சுனாமியில இருந்து உலகத்துல எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது. வைரஸ்ல இருந்து, எனக்கு கொரோனா வைரஸ், அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எவ்ரிதிங் naturally falls under the bucket of natural evil. அதுவும் உலகத்துல வந்துருச்சு இல்லையா? சோ ஆதாம் ஏவாள்ல இருந்து அது வருகிறத நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல ஈவில் இருந்துச்சு. சிஸ்டர் சரோஜினி சிஸ்டர் அந்த பாயிண்ட கொண்டு வந்தாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தீமை எப்பொழுது எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஜெனசிஸ், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்பதாகவே சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, wicked serpent அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனம் வருகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யாரும் வாசிக்கிறீங்களா? இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ல இருந்து 15 வரை உள்ள இந்த வசனத்துல யாரும் வாசிக்கிறீங்களா? இங்க அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்ப பாருங்களேன், இது இங்க லூசிஃபரை குறித்து சொல்லுகிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அதாவது ஒரு ராஜாவை குறித்து இந்த இடத்துல ஏசாயா அகேன்ஸ்டா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பட் இது லூசிஃபரை குறிக்கிறது என்று பெரும்பாலான வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். அதாவது சேட்டனை குறித்து சொல்லுகிறது என்று நம்புகிறார்கள். இப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த சேட்டன் இஸ் a fallen angel, right? விடிவெளியின் மகனாகிய, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே அப்படின்னு சொல்லி சொல்றான். So Satan was the Lucifer. He was a good angel once. He was the archangel என்ற வேதத்துல நான் படிக்கிறோம். அப்ப முதல் பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமை. ஃபர்ஸ்ட் ஈவில், என்ட்ரன்ஸ் ஆஃப் ஈவில் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, மேட்டிமை, பெருமையில இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுதான் அந்த சாத்தானுடைய செயலா இருக்கிறது, லூசிஃபருடைய செயலா இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். அவன் பூமியிலே தாழ்த்தப்பட்டான். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரூல், இன்னைக்கும் பாருங்க இந்த பைபிள்ல புதிய ஏற்பாடுல சொல்லும் பொழுது யார் இந்த உலகத்தின் அதிபதினு சொல்றாங்க? பிசாசு இந்த உலகத்தின் அதிபதினு சொல்றாங்க. He was thrown down into this earth. He was sent to the lowest part அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
எர்த்துக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான். தள்ளப்பட்டு அவன் அங்கே இருக்கிறான். ஆனா காட்ஸ் பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், காட் இஸ் இன் த பிசினஸ் ஆஃப் மேக்கிங் எவ்ரிதிங் தட் இஸ் வர்ஸ் டு குட். இல்லையா? பூமியில தள்ளப்பட்டு ஒழுங்கின்மையா மாறிடுச்சு. பூமியில தள்ளப்பட்டு பூமி எப்படி இருக்கிறது? இருளாய் இருக்கிறது. பூமியில தள்ளப்பட்டு அவன் விடுவெள்ளி நட்சத்திரமாயிருந்தான், இன்றைக்கு இருளிலே இருக்கிறான். பூமியில தள்ளப்பட்டு பூமி எப்படி ஆயிடுச்சு? வெறுமையுமாய் மாறிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் அதுல இருந்து உண்டாக்குறாரு. பாத்தீங்களா? அதுல இருந்து காட் இஸ் ஸ்ப்ரவுட்டிங். அதாவது ஒரு வறண்ட நிலத்துல இருந்து அப்படியே ஒரு செடி முளைச்சா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு சின்ன செடி, அங்க தண்ணிக்கான வாய்ப்பே கிடையாது, ஆனாலும் அதுல முளைய பண்ணுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர். அது மாதிரிதான் விழப்பட்ட அந்த பூமியில கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? ஒழுங்கை கொண்டு வந்து ஆதாமை உண்டாக்குறாரு. அப்ப இந்த பிசாசு பாக்குறான். பார்த்துட்டு he was so surprised. என்ன பண்றாரு ஆண்டவர்? நான் என்ன தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து என்னமோ பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு he was so puzzled. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஏவாள்கிட்ட கேட்கிறான், சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? என்ன பண்ணீங்க? டெய்லி பார்த்துட்டு போறீங்க, இந்த பழத்தை பாக்குறீங்க, டச் பண்றீங்க, ஆனா திரும்ப டச் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, திரும்ப போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு he was puzzled. God is in a business of doing something, but I want to figure it out, because அவனுக்கு தெரியாதுல்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னு. அவன் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. he was puzzled, he was confused. அதனாலதான் சர்ப்பத்தின் மூலமா இதை அவன் செயல்படுகிறது. அதையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். God is allowing that to happen for a purpose. God always acts with a purpose. அவருக்கு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பர்பஸ், ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் நிச்சயம் உண்டு. அப்படிதான் கர்த்தர் என்ன பண்றாரு? செயல்படுகிறார். காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப்பே அப்படிதான். அப்ப அவனுக்கு தெரியாது இந்த தீமையில இருந்து, அதாவது எர்த் இஸ் கம்ப்ளீட்லி வாய்டு, எர்த் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு, இப்படி இருக்கிற இந்த பூமியில இருந்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்றது பிசாசுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனா பாருங்களேன், அதே பூமியில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவா இந்த பூமிக்கு வருகிறார், மீட்டெடுக்கிறார். அதாவது மனிதனை அந்த மண்ணிலிருந்தே உண்டாக்குறாரு. இல்லையா? வீழ்த்தப்பட்ட அந்த உலகத்திலிருந்தே மனிதனை உண்டாக்கி அவனை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் ரட்சகரை அனுப்புகிறார். இதை பார்க்கும் பொழுது பிசாசுக்கு பெரிய வெளிச்சம். என்ன வெளிச்சம்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம எவ்வளவு பெருமை கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கை கொண்டு வருகிறார். தாழ்த்தப்பட்ட இடங்களிலிருந்து என்ன பண்ணுகிறார்? ரட்சிப்பை கொண்டு வருகிறார். அவரே இறங்கி எல்லா காரியங்களையும் செய்கிறார். அப்படின்றது பார்க்கும் பொழுது அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருக்கு கை கொடுக்கிறாருன்னா மனுஷனுக்கு கை கொடுக்கிறார். அப்படின்னு பார்க்கும் பொழுது பிசாசுக்கு அவ்வளவுதான் ஒரு வெளிச்சம் உண்டாகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய செயலே பாருங்களேன். He is always in the business of bringing order from disorder, light from darkness, and also he is demonstrating his character. அவர் எப்படிப்பட்டவர், எப்படி காரியங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், இது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதுக்கு இது அரிதான ஒரு சந்தர்ப்பம். ஸோ காட் இஸ் யூசிங் ஆல் ஆஃப் திஸ். நம்ம கையில கேம் விளையாடும் பொழுது கார்டு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கார்டை வச்சு எப்படி நம்ம விளையாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட கார்டுகள், ஆனா ஆண்டவரே உண்டாக்கின கார்டுகளை வச்சுட்டாரு. என்ன பண்றாரு? he's playing the best game. அதனால God is helping us. God is always having a purpose in our life அப்படின்றத நம்ம அறிந்துக்கலாம். Okay, is God the author of evil? தேவன் உண்டாக்கினாரா தீமையை? இல்ல, தீமையை உண்டாக்கினது கர்த்தரா? இல்லை. இல்லை. ஓகே. சங்கீதம் 92:14 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 1:5 என்ன சொல்லுகிறதுனா, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதே போல ஏசாயா 5:20 என்ன பார்க்கிறோம்னா, மனிதர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப we are the source of evil. நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, மேட்டிமையின் அடிப்படையில கர்த்தர் சொல்றதை விட நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டிமை தான் ஃபர்ஸ்ட். pride is the first sin. அப்புறமா தான் disobedience. இல்லையா? pride is the first sin followed by disobedience என்று நாம் படிக்கிறோம். அப்ப God is not the author of evil, but he is the mediator. அதை வச்சுட்டு டீல் பண்ணிட்டு இருக்காரு கர்த்தர். என்ன பண்றது? மனிதர்களை உண்டாக்கினா இது வரும் தெரியும், இருந்தாலும் உண்டாக்குறாரு. ஏன் உண்டாக்குறாருன்னா, God has a purpose. இதுல இருந்து
என்ன பண்றாரு? தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், நீதியை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது தேவனை மகிமை நாம் படுத்த போகிறோம். இதெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்றாருன்னா காட் இஸ் டூயிங் இட் என்று நாம் பார்க்கிறோம். அதனால உலகத்துல நமக்கு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், இக்கட்டான சூழ்நிலைகள்ல தான் இருப்போம். கிறிஸ்தவர்களுக்கு it doesn't surprise a Christian, because Christian knows that he will always be under this, surrounded by these pressures, these challenges, these sufferings and pains. இது இருக்கும் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆனாலும் சந்தோஷமாய் ஓடுகிறான். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். God is not the author of evil, but he is the mediator of it. At the same time, he also brings an end to it. கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எல்லா தீமைகளுக்கும் முடிவு கட்ட போகிறார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் முடிவு கட்டினார். இந்த உலகத்துல இன்றைக்கு அநேக தீமை இருக்கிறது. இந்த உலகத்தை அழித்து தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குகிறார். There will be no tears, there will be no pain, there will be no more deaths, there will be no more sufferings என்று நாம் பார்க்கிறோம். இனி அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, எதுவுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். So God is not the author of evil. அவரிடத்திலிருந்து தீமை உண்டாகல. நான் ஏற்கனவே சொன்னபடி falling short of the glory of God. Who is falling short of the glory of God? The created beings like angel Lucifer, the created beings like human beings. இதனால தீமை வருது. வந்தாலும் அதுலயும் என்ன பண்றாரு? God is playing, God is working amidst all of this. அதுதான் God's workmanship. ஏற்கனவே சொன்னபடி அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, how God is building character. அப்படியே வணைகிறார், குயவன் வணைகிறது போல வணைகிறார். கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு வந்தாலும் என்ன பண்றாரு? கொஞ்சம் கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். So இதுவரை நம்ம பார்க்கும் பொழுது God is not the author of evil, but God turns evil into good. இதுதான் God's what is the most favorite act of God அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுமில்லை, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறது. அதாவது ஒண்ணுமே, he brings order from disorder, he brings light from darkness. Even out of bad, God brings good. ஆதியாகமம் 50:20 பார்க்கிறோம்ல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். God is sovereign and his plan never fails. வறண்ட நிலத்துல அங்க ஒரு செடி முளைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அங்கிருந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? வறண்ட நிலங்களில் என்ன பண்ணுகிறார்? வயல்வெளிகளை உண்டாக்குகிறார். கர்த்தராய் இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை என்ன பண்ணுகிறார்? உயிர் பெற செய்கிறார். Out of nothing God creates. Out of nothing God creates something. அதுதான் நம்முடைய God's creation என்று நாம் பார்க்கிறோம். அதான் God's workmanship என்று நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த முறை நான் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் was in confusion. He went through a lot of challenges. ஆனா அதுவும் என்ன பாருங்க, நன்மைக்கு எதுவாகவே முடிய பண்ணினார். அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். தேவன் அது மூலமா தம்முடைய வாக்கு தத்தங்களை உறுதி பண்ணுகிறார். அப்புறம் யோசேப்பை பார்க்கும் பொழுது, அவன் படாத கஷ்டங்களே இல்லை. ரொம்ப கஷ்டம். சொந்த குடும்பத்தாரே அவன் அடிச்சு உதைச்சு குழியில தள்ளி வித்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அதையும் நன்மையை மாற்ற பண்ணி அதன் மூலமாய் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்த்தி God's presence அவர் அங்க காண்பிக்கிறார். Even amidst God's depression, God is bringing his glorious redemption என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் மோசஸை பாருங்களேன், he never felt at home. பிறந்த அந்த நாள்ல இருந்தே கூடையில வச்சு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. தண்ணியில போறாரு, வாழ்க்கை பூரா ஒரே தண்ணி பிரச்சனை தான். பாவம் மோசஸ்க்கு இல்லையா, தண்ணியில போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் தண்ணியே இல்லாம வனாந்திரத்துல போறாரு. அங்க போய் ஜிப்போரால்ட்ட போய் தண்ணி கேட்கிறாரு, தண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஆர்டர் கூட்டு வர்றாரு, நைல் நதியில போய் ரத்தமா மாத்துன்றாரு. அங்க ஒரு தண்ணி பிரச்சனை. அப்புறம் எங்கன்னு பாருங்க, நம்ம செங்கடல்ல தண்ணி பிரச்சனை தான். அங்கேயும் இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் வாட்டர்ன்னு தான் நம்ம சொல்லணும் மோசஸ்க்கு. அப்புறம் மாறா வரும் பொழுது அங்கேயும் தண்ணி பிரச்சனை தான். ஸோ மோசஸ்க்கு எவ்வளவு பிரச்சனை தான் அவன் லைஃப்ல. ஹி நெவர் ஃபெல்ட் அட் ஹோம், ஹி வாஸ் ஏலியன் ஃப்ரம் ஹோம், ஹி வாஸ் ஆல்வேஸ் அண்டர் கொஞ்சம் சப்ரஷன் தான். ஒரு பயத்திலேயே மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் பாருங்களேன், காட்ஸ் பேஷன்ஸ் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அதன் மூலமா மோசஸ் ஆல்சோ வாஸ் கால்ட் த மோஸ்ட் பேஷண்ட் மேன் எவர் லிவ்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, காட் இஸ் turning evil into good. அவருடைய வாழ்க்கையில வராத ஈவிலா பாருங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சஃபரிங், எவ்வளவு பெயின். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? his plan and purposes was fulfilled என்று நாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 3 காரியங்கள்.
At the end of the day, கூட்டி கழிச்சு பாருங்க பிரதர், என்ன in the final analysis, the summary என்னன்னு பாத்தீங்கன்னா, everything works together for good. இந்த வசனத்தை யார வாசிக்கிறீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாருக்குமே மனசுல மனப்பாடமா தெரியணுமே இந்த வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறது. சகலமும், அதாவது கஷ்டம் இருக்கும், இந்த மொமெண்டரி ஈவல் வந்து நம்ம என்ன எடுத்துக்க கூடாதுன்னா, இட் இஸ் எவர்லாஸ்டிங் ஈவல்னு எடுத்துக்க கூடாது. மொமெண்டரி ஈவல் அண்ட் சஃபரிங் அண்ட் பெயின், it always in the end is going to bring good. It's also always going to bring goodness என்பதை நாம் அறிந்திருக்கோம். ஓவரால் குட்னஸ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். God's mission is about the overall goodness in your life. Overall goodness என்ன நமக்கு தெரியாது இல்லையா? We are limited in knowledge. We cannot see the future. We are not God. So we don't have the omniscient power. We don't have that skill. ஆனாலும் பார்க்கும் பொழுது நாம் அங்கதான் ட்ரஸ்ட் வருகிறது இல்லையா? தேவன் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். His workmanship. We are God's workmanship னே வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய கிரியைகளாய் இருக்கிறீர்கள் என்றே வேதம் சொல்லுகிறதை நம்ம படிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது சம்டைம்ஸ் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஆனா முடிவு நிச்சயமாகவே முடிவு உண்டு, அது நன்மையாகவே முடிய பண்ணுவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஸ்டோரி படிச்சோம் இல்லையா? ஒரு தடவை ரூபி கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் போறாராம். அவர் போயிட்டு ஃபிளைட் மிஸ் பண்றாரு, அதனால காரை மாட்டிக்கிறாரு. கார்ல மாட்டிக்கிட்டு கடைசியில அவர் காரும் வந்து ரிப்பேரா போயிருது. இல்லையோ நடந்து போறாரு. அங்க போனா ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தினுடைய பலன் தான் அந்த டாக்டர் போல அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தையும் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த டாக்டருக்கும் விசுவாசம் வந்ததாய் நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட். ஆனா மொமெண்டரியா அந்த மொமெண்டரியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டேக் அ கட், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு the doctor wasn't suffering when he missed his flight. Doctor wasn't suffering when his car broke down. அதை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, என்னடா இவ்வளவு பெரிய நல்ல டாக்டருக்கு கர்த்தர் இப்படியா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க தோணும். ஆனா ஃபுல் பிக்சரை நம்ம பார்க்கல, அதனால நமக்கு தெரியல. பட் God knows the full picture என்று நாம் அறிந்திருக்கிறோம். So evil is temporal, goodness is eternal. இந்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 5:10-11 வரை உள்ள வசனம் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன், ஆமேன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் என்னெல்லாம் பண்றாரு? சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலைநிறுத்துறாரு. குயவன் எப்படி களிமண்ணை வணைகிறாரோ அதே போல் வணைகிறார், உற்ற மாட்டாரு. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. கொஞ்ச காலம்தான் அந்த பூமியில நம்ம வாழ போகிறோம். மரணமே வந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா இன்றைக்கு மரித்தாலும் கர்த்தரோடு கூட நாம் என்றைக்கும் இருக்க போகிறோம். என்ன போராட்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை பிரதர். God is under control. God is my king and he's on the throne. So I'm not worried about anything because God is guiding me. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் திடன் கொண்டு முன்னே செல்கிறேன். நான் மரணநேரிலேன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல நாமும் தைரியமாய் சொல்ல முடியும். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை தீமை உலகத்துல இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன போராட்டம் இருந்தாலும் உலகமே ஒரு டெம்பரலான பிளேஸ் தானே. இட்ஸ் ஜஸ்ட் ரெண்டிங். இப்ப எங்க டிராவல் பண்ணும்பொழுது 2 நாள் மேபி ஹோட்டல் தங்கலாம் நம்ம. ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு நம் ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். அதனால அந்த சந்தோஷத்தோட கூட நாம் போய்கிட்டே இருக்கிற பொழுது, இனி வரும் பலன்கள் நோக்கமாய் இருக்கும் பொழுது நமக்கு தைரியமும் வரும், விசுவாசமும் வரும். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். சோ
அடுத்த முறை நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் என்று இருக்கிறேன்னா, எப்படி ஹவு காட் இஸ் டீலிங் வித் ஈவில் இன் அவர் லைஃப், எப்படி எல்லாம் கர்த்தர் நம்மளை வந்து இந்த தீமையை நன்மையா மாற்றுகிறார், சின்ன சின்ன விஷயங்கள்ல அவருடைய நீதி எப்படி காண்பிக்கிறார், அவருடைய நன்மை எப்படி காண்பிக்கிறார், இதெல்லாம் குறித்து நாம் அடுத்த முறை ஹவு காட் இஸ் டீலிங் வித் ஈவில் என்ற தலைப்பில் நாம் அதில் படிப்போம். அடுத்து பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இதுவரை நான் படித்த காரியத்திலே நாம் டிஸ்கஸ் பண்ண காரியத்திலே உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்குமானால், இல்லை ஏதாவது காமெண்ட்ஸ் இருக்குமானால், இல்லை வேத வசனங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் அதை ஷேர் பண்ணலாம். எதுவும் காமெண்ட்ஸ் சொல்ல விரும்புறீங்களா, ஷேர் பண்ண விரும்புறீங்களா? பிரைஸ் பிரதர். பிரைஸ் தி லார்ட் நீங்க சிஸ்டர். இந்த சாப்டர் எடுத்ததுமே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. ஏசாயா 45 அதிகாரம் 7வது வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். அப்போ நமக்கு இந்த ஆரிஜின் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு முரண்பாடு வர்றது போல நமக்கு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வந்து சாத்தான் வந்து அவன் எப்போ அவன் தனக்குள்ள பெருமை உண்டாகுதோ அந்த இடத்துல தீமை உண்டாகுது அப்படின்னு சொல்லி, அங்கதான் அதுதான் அதோட ஆரிஜின் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம். ஐ அக்ரி தட். அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இருளையும் உண்டாக்குறது நான் தான், ஒளியை உண்டாக்குறதும் நான் தான், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நான் தான், நானே இது எல்லாத்தையுமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல ஆமா, அந்த இடத்துல சிஸ்டர் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எஸ் இத வந்து ஒரு இதா சொல்ற கான்ட்ரடிக்ஷனா அந்த இடத்துல கொண்டு வராங்க. ஆமா, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஆனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. காட் இஸ் அலோவிங், காட்ஸ் ஆரிஜின், காட் இஸ் கிரியேட்டிங். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் காட் இஸ் அலோவிங் சம்திங் டசன்ட் மீன் தட் காட் இஸ் தி ஆரிஜின் ஆர் சோர்ஸ் ஆஃப் இட். அதுதான் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னா, பைபிள் உள்ள வசனங்கள் எல்லாம் அப்சர்வர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் என்ன பண்றாரு, மனுஷனை உண்டாக்குனதுக்காக அப்புறமா மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வருகிற வசனம் எடுத்துட்டீங்கன்னா, என்னடா இது தெரியாம உண்டாக்கிட்டாரு போல இருக்கு, இப்போ உட்காந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி காட் இஸ் எரேசிங் அண்ட் ரீரைட்டிங் இட் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. ஏன்னா இதெல்லாம் அப்ப இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது அப்படின்னா, God doesn't have an eye because God is not physically having a body, right? தேவன் ஆவியா இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். என்னடா ஒரு பக்கம் தேவன் கண் இருக்கு, தேவனுடைய கரம் இருக்கு, இன்னொரு பக்கம் தேவனுடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் வந்து இஸ் இம்மெட்டீரியல் அப்படிலாம் சொல்லுது அப்படின்னா அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தான். ஆனா அப்சர்வர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வந்து நமக்கு எப்படி புரியும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருன்னா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதுனா காட் நோஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஏசாயா சொல்லும் பொழுது, ஏசாயிட்ட கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன பண்றாருன்னா, அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில் கர்த்தர் என்ன பண்ணார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில் இப்ப வந்து ஏவாளை உண்டாக்கல, ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஆதாம் மட்டும் உண்டாக்குறாரு. அப்ப இட்ஸ் a temporal privation ஆஃப் குட் தான். பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து ஈவுக்கு அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஆனாலும் அதை காமிக்கணும். ஈவ் இல்லைன்னா, பெண் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றதை காமிக்கணும்ன்றதுக்காக ஹீஸ் அலோவிங் இட் இல்லையா? அது மாதிரிதான் சம்டைம்ஸ் காட் அலோவ்ஸ் தட் ஈவல் இன் த வேர்ல்ட் so that we can understand its importance. நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம் அவரை அறியாமல் ஒன்றும் வர்றதில்லை. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா அவரை அறியாம எனக்கு வரல. ஆனால் ஏன் அதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா, God, although he is not the origin of it, he allows it to happen. So I will sell that கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு நம்ம யோபு சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன். என்னன்னா கர்த்தருக்கு அனுமதிச்சாருங்க அப்படின்னு. ஆனா யோபுவே என்ன பண்றாரு கடைசியில சொல்லும் பொழுது, ஐயோ நான் வந்து தப்பா என்னமோ சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா ஆரம்பத்துல கர்த்தர் தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சு சொல்றாரு.
ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது God is not the origin of evil, but he allows evil. அவர் வந்து இதை பெஸ்டா பயன்படுத்திக்கிறார். கையில கார்டு, அதுக்கு தான் அந்த கார்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். God is using the cards to best utilize and play the best game to get the best according to his goodness. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா குட் பாயிண்ட், குட் வசனம் நீங்க கொண்டு வந்து. ஏன்னா இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் கொஞ்ச நாளா அந்த வசனம் அடிக்கடி பார்ப்பேன். எல்லாமே ஏன்னா சாத்தானும் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். ஆமா, ஒண்ணுமே அந்த இருளோட ஆரிஜினே யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னா அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப பாருங்க, சம்திங் ஆண்டவர் அனுமதிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? உண்டாக்கிட்டு, ஆனா God is letting that happen so that he is having a greater purpose. அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்க முடியும். அதே ஒரு நம்ம உங்களுக்கு முன்பதாக நன்மையும் வைக்கிறேன் தீமையும் வைக்கிறேன், நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஈவில் வரும் பொழுது it's an opportunity for God to demonstrate his justice. அது ஆக்சுவலா அடுத்த வாரம் நான் சொல்லும் பொழுது, இல்ல அடுத்த சப்ஜெக்ட்ல how God dealing with evil பாத்தீங்கன்னா, God, evil and justice, இந்த மூணுத்தை தான் நான் வந்து பேசலான்ட்டு இருந்தேன் வேதத்துல இருந்து. ஏன்னா தீமைகளை கொண்டு வராரு அப்படின்னா, இப்ப வந்து நோவா காலத்துல உலகத்தை ஃபுல்லா தண்ணியில அழிச்சு போடுறாரு இல்லையா? அவரே என்ன பண்ணுகிறார்? பெரிய பிரளயத்தை உண்டு, ஜல பிரளயத்தை உண்டு பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இட் இஸ் an opportunity for God to demonstrate justice. தேவன் தம்முடைய நீதியை காண்பிப்பதற்கு இது வரைய சந்தர்ப்பம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன உங்க ஆண்டவர் நல்ல ஆண்டவர்னு சொல்றீங்களே, கடைசியில நரகத்துக்குள்ள அனுப்புறாரு சில பேரை அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. ஆனா அப்ப சொல்லும் பொழுது இட்ஸ் an opportunity for God to demonstrate his justice. தேவன் நீதி உள்ளவர் என்பது நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்போது அது நன்மை. ஏன்னா God is justன்றதை எப்படி காண்பிக்க முடியும்? He has to distinguish it அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப தீமை, அவர் நரகத்துக்கு ஒருத்தரையும் தவறா ஏதோ நான் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பல. அவங்கவுங்க தங்களுடைய சுயேட்சையினால என்ன பண்ணுறாங்க, சாய்ஸஸ் மேக் பண்றாங்க, அதனால அனுப்புகிறார். பட் காட் இஸ் ஷோயிங் ஜஸ்டிஸ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ தீமை இருக்கிறது அவருடைய நன்மையை காண்பிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், தீமை இருக்கிறது அவருடைய நீதியை காண்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ that's how we have to take that verse. Good point. வேற எதுவும் கேள்விகள் இல்ல குழப்பங்கள் இருக்கிறதா? Good discussion today. Nice. All right. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை வழி நடத்தின கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்து முடிக்கிறீரே, உமக்கு நன்றி. உங்கள் வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீர் நல்லவராகவே இருந்து எங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் அனுமதிக்கிற காரியம் எங்கள் வாழ்க்கையில ஒன்றாகிலும் ஆண்டவரே இப்படி சித்தம் இல்லாமல், உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில வருகிறது இல்லை. அப்பா, அந்த தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். ஆதலால் தைரியமாய் நாங்கள் ஓடுகிறோம். கர்த்தரை பலப்படுத்துங்க. மேலும் மேலும் உடைய விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க. எங்கள் தலையில் உள்ள மயிரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. You know everything about us, Lord Jesus. Give us the strength, give us the wisdom, fill us with your Holy Spirit and give us the joy to praise you, to glorify you, உன்னை மகிமைப்படுத்த ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு தைரியத்தையும் திடனையும் கொண்டு வழி நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எவ்வளவு பிரச்சனைகளின் கூட அவர்கள் சென்று கொண்டிருக்கலாம், அது எல்லாமே டெம்பரல் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதில் இருந்தும் கர்த்தர்களுக்கு விடுதலை தந்து நாம மகிமைக்கென்று கர்த்தர்களை பயன்படுத்துவீராக. அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Amen. Thank you all for joining today. God bless you all.